வணக்கம். இன்னைக்கு எங்களோட ஹவுஸ் போட் ஜேர்னி பற்றி தான் நான் சொல்ல போகிறேன். வாங்கோ. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நாங்கள் ஹவுஸ் போட்டில் இருக்கோம். ஃபர்ஸ்ட் எங்களுக்கு ஒரு ட்ரிங்க் ஆஃபர் பண்ணியிருக்காங்க. இதுதான் எங்களோட ஹவுஸ் போட். அது கயிறு எடுத்து அதை கட்டி வச்சுருக்காங்கல்ல, அது போகிறதுக்காக அந்த கயிறை அவங்க ஓப்பன் பண்ணுறாங்க. எங்களோட கார் நின்ன இடத்துக்கு அவங்க எங்களோட லக்கேஜ்லாம் எடுத்துன்னு போயிட்டா. இது நாங்கள் எங்களுக்கு மாத்திரம்தான் எடுத்துடணும், ஷேரிங்காக எடுத்துக்கல. தனியாக எங்களுக்கு மாத்திரமே இவர் புக் பண்ணிட்டார். ஏன்னா நம்ம வெஜிடேரியன் அப்படிங்கிறதுனால ஷேரிங் இருந்தாக்கா அந்த நான்வெஜ்ஜும் இருக்கும். அது இது நம்ம கம்ஃபர்டபுளாக போகலாம் அப்படின்னு. ஸோ இந்த எக்ஸ்பீரியன்ஸை நான் சொல்கிறேன். இதோ வராருல, இவர் தான் எங்களோட குக்கு. இந்த போட் ஸ்டார்ட் ஆகிட்டு நல்ல காற்று வருதுங்க. ஃபேன் இருக்கு, ஏசி இருக்கு, சூப்பராக இருக்குது இந்த போட்டு. போக ஆரம்பிச்சுட்டு தண்ணியில் நல்ல பெரிய பெரிய போட் கூட இருக்குது. அது ஷேரிங்காக இருக்கும், மேலேயும் கீழேயுமா. எங்களது ஒரு மீடியம் சைஸ் போட்டு தான். ஆனால் ரொம்ப அழகாக இருக்குது. இது கூட தனியாக இருக்கிறவளுக்காக ப்ரைவேட் போட் இது. இந்த போட்டோட பேர் கிறிஸ்டல் க்ரூயிஸ் அப்படின்னு சொல்லி பேர். ரொம்ப அழகாக இருக்குது. தண்ணியில் போகிறது அவ்வளோ தூரம் நல்ல கோல்டாக இருக்குது. வெளியில் நல்ல சூடு. ஆனால் இங்கே உள்ளே வந்தப்பன்னு தெரியவே இல்லை. போட் போகிறதே தெரியல, அத்தனை அழகாக ஓட்டின்னு போகிறார் அவர். இது ஒரு டைனிங் டேபிள் மாதிரி இருக்குது. 4 சேரும் ஒரு டேபிளும் போட்டிருக்கு. இங்கே உட்கார்றதுக்கு சோஃபாலாம் இருக்குது எங்களுக்கு. அந்த ஃப்ரண்ட்லேயே நீங்கள் உட்காந்து பார்க்கலன்னா கூட 2 பெரிய சேர் போட்டிருக்கா. ஒரு சோஃபா கம்பெனியும் இருக்குது. படுத்துட்டே கூட நீங்கள் பார்த்துன்னு வரலாம். முள்ளமாக போய் நம்ம அந்த க்ரீன் பேச்சஸ் அது கூட நம்ம போவோம்னு சொல்லி அவர் சொன்னார். இதுக்கு கெட்டு வெள்ளம் அப்படின்னு சொல்லி பேர். கெட்டுன்னா கயிறு கொண்டு நம்ம அதை கட்டுறோம் இல்லையா, அதனால வெள்ளம் அப்படின்னா போட்டுன்னு அர்த்தம். அதனால கெட்டு வெள்ளம் அப்படின்னு சொல்லி சொல்லுவாள். இப்போ நம்ம இந்த க்ரீன் பேச்சஸ் பக்கமாக வந்துட்டுருக்கோம். இந்த வாட்டரோட கலர் கொஞ்சம் க்ரீனிஷாக இருக்குது. அந்த பக்கம் போக போக நல்ல ப்ளூவாக இருக்கும் அப்படின்னு சொல்லி சொன்னார். நம்ம அந்த க்ரீன் பேச்சஸ்லாம் கடந்து போயிட்டே இருக்கோம். நம்ம பக்கத்துலேயே போகிறது ஒரு பெரிய போட்டு. இதில் நிறைய பேர் ஷேர் பண்ணிப்பாங்க. நிறைய ரூம்ஸ் இருக்குது. தவிர இதில் ரூம்ஸ் எல்லாம் ரொம்ப சின்னதாக இருக்குது. பெட்ரூம்லாம் நாங்கள் இதை பார்த்தோம். வெளியில் பார்க்குறதுக்கு நல்ல பெருசாக டெக்கரேட்டிவாக இருக்குது. ஆனால் உள்ள ரூம் எல்லாம் ரொம்ப ரொம்ப சின்னதாக இருக்குது. அதை நாங்கள் இதை வேண்டான்னு வச்சுட்டோம். உங்களுக்கு நைட்டு ஸ்டே பண்ணுற மாதிரி வேண்டாம், சும்மா போட்டில் ஒரு ரைடு மாத்திரம் போகணுன்னா கூட நீங்கள் எடுத்துக்கலாம். ஓப்பன் போட்ஸ் கூட இருக்குது, அது கூட போகிறத நீங்கள் பார்க்கலாம். கேரளாவில் எல்லாருமே எப்போதும் கொடையை எடுத்துன்னு தான் போவாள். அவள்லாம் லோக்கல்ஸு கொடையை எடுத்துட்டு சாமானும் ஏதோ வாங்கிறதுக்காக போயின்ட்டுருக்கா.
அந்த மாதிரி போட் ரைடெல்லாம் வந்து உங்களுக்கு ஹவர் பேசிஸில் வந்து அவள் வந்து சார்ஜ் பண்ணி நம்மளுக்கு கொடுக்குறா. இங்கே வந்து அந்த கலர் ஆஃப் த வாட்டர் வந்து நல்ல க்ரீன் கலர் இருக்கிறது தெரியறது. இதை தவிர இங்கே கெனோயிங், காயக்கிங் எல்லாமே இருக்குது. அதாவது கெனோயிங் அப்படின்னாக்கா அந்த தொலைஞ்சு போவோம் இல்லையா, அந்த துடுப்பு, அதில் வந்து ஒரு பக்கம்தான் பிளேடு இருக்கும். காயக்கிங்கில் வந்து 2 பக்கமும் பிளேட்ஸ் இருக்கும். அது நல்லா ஃபாஸ்ட்டாக போகும். அந்த மாதிரி போட்ஸும் உங்களுக்கு இங்கே ரெண்ட்டுக்கு கிடைக்கும். சோஃபா கம்பெனி இருக்குது. இதில் கொஞ்ச நாடி நான் படுத்துட்டு கூட பார்த்துன்னு வந்தேன். இங்கே உங்கள் சேஃப்டி மெஷர்ஸ் எல்லாமே இருக்குது. இப்போ வந்து நீங்கள் அந்த டிஃப்ரென்ஸ் இன் கலர் ஆஃப் த வாட்டர் பார்க்கலாம். அதில் கொஞ்சம் கொஞ்சம் ப்ளூ ஆகிடுது. நல்ல ப்ளூவாக இருக்கும். கொஞ்சம் நேரம் போக போக இங்கேயே உங்களுக்கு தெரியாது அந்த ப்ளூ கலர். அங்கே வந்து பார்த்தீங்கன்னா குட்டி குட்டி வீடு கூட தெரியறது உங்களுக்கு. பக்கத்துலேயே பாருங்கள், குட்டியாக ஒரு போட் வச்சுருக்கா. அவளோட சொந்தமாக இருக்கும். எங்கேயாவது போய் மார்க்கெட் போய் எதாவது வாங்குறதுன்னா அதில் போவா. நான் கொஞ்சம் கூட பக்கத்தில் போனப்போ அதை வந்து உங்களுக்கு காமிக்கிறேன், நல்லா தெரியும். இது பக்கத்தில் போகிற போட்ஸ் எல்லாம் நான் காமிச்சிருக்கேன். இங்கே நீங்கள் பார்க்கலன்னா சின்ன சின்ன வீடு. இந்த வீடுக்கு அந்த பக்கம் நிறைய ஃபீல்ட்ஸ் இருக்குது, வயல். இவன் வந்து அதில் கிருஷி பண்ணி, அதை விவசாயம் பண்ணி அப்புறம் அதில் வந்து ஜீவனம் பண்ணுறவா. ரொம்ப ஹெல்த்தியான ஒரு லைஃப் வந்து லீட் பண்ணுறா. அங்கே ஒரு அழகான சர்ச் இருக்குது, பார்த்து எல்லாம் தெரியுது. அந்த பக்கம் வந்து பூரா ஃபீல்ட்ஸு தான். இவன் வந்து எல்லாரும் நம்ம ஸ்கூட்டர் வண்டியெல்லாம் வச்சுருக்க மாதிரி ஆளுக்கு ஒரு போட் வச்சுருக்கா. ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு போட்டிலேயே போயிடுவா. இதை தவிர ஃபெரி போட்ஸும் இருக்குது. நீங்கள் வந்து எங்கேயாவது ஆஃபீஸ் போகணும், வெளியில் போகணுன்னா ஏதோ வந்து நம்ம பஸ்ஸெல்லாம் போகிற மாதிரி ஒரு சார்ஜ் கொடுத்து அதில் ஏறி போயிடுவா. இதுதான் போட் ஜெட்டி. இங்கே வந்து எல்லாம் ஒரு போட்டு கூட இருக்குது. தண்ணீர் அப்படியே ஆடிகிட்டே இருக்கு பாருங்க. இந்த லேக் வந்து எதெல்லாம் கனெக்ட் பண்ணுறது, எந்த இடங்கள்லாம் சொல்லுங்க. இது 3 டிஸ்ட்ரிக்டை கனெக்ட் பண்ணுறது. ஒரு பக்கம் வந்து கொச்சின், இன்னொரு பக்கம் வந்து கோட்டயம், இன்னொரு பக்கம் ஆலப்பி. ஓகே, நாம் இப்போ ஆலப்பி சைடில் ஏற்பட்டோம். ஆலப்பிலேருந்து நேராக கோட்டயத்துக்கு ஃபெரி சர்வீஸ் இருக்குது. 2.5 மணி நேரத்தில் அங்கே போயிடும். இப்போது பஸ் ஸ்டாப்ஸ் எல்லாம் இருக்கிற மாதிரி அங்கங்கே போட் ஜெட்டி இருக்குது. ஸோ நிறைய பேர் வேலையாக போகப்பட்டு வாங்க பஸ்ஸில் போகிற மாதிரி தே கம் டு பை போட்ஸ், ஃபெரி போட்ஸ். இந்த போட்டை ஓட்டின்னு போகிறவர் பேர் வந்து சிபி. அவர் ரொம்ப ஜாக்கிரதையாகவே ஓட்டுறார். இவாளுக்கு கூட ஒரு ட்ரைனிங் அப்டெயின் பண்ணி கார் லைசன்ஸ் மாதிரி ஒரு லைசன்ஸ் ஒன்று வாங்கணும். அதுக்கப்புறம் தான் அவள் வந்து இந்த போட்டை ஓட்ட முடியும். இப்போ வந்து இதை கொஞ்சமாக நிறுத்த போகிறார். ஏன்னா இப்போ லன்ச் டைம், நம்மளுக்கு லன்ச்சு வந்து அவள் ப்ரொவைட் பண்ண போகிறாள். நாங்கள் லன்ச்சு சாப்பிட போகிறோம். அதுக்காக இந்த போட்டை வந்து கொஞ்சம் நாடி நிறுத்தி வச்சுருக்கா.
நாங்கள் வந்து ரிசார்ட்டில் பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்டுட்டு அங்கேருந்து செக் அவுட் பண்ணிட்டு வந்துட்டோம். இங்கே வந்து ஏறின அப்புறம் நாங்கள் லன்ச் வந்து இந்த ஹவுஸ் போட்டில் அந்த போட்டை நிறுத்தத்துக்காக ஆங்கர் பண்ணுறதுக்காக அந்த கயரால் நல்லா கட்டிட்டா. இப்போ வந்து அஜய் வந்து எங்களுக்கு சாப்பாடு பரிமாறிட்டார். இது வந்து பப்படம், இது வந்து ஒயிட் ரைஸு. ஏன்னா நான் வந்து ஒயிட் ரைஸை கேட்டிருந்தேன். அதனால் இது வந்து ஒரு கறி, அதாவது காலிஃப்ளவரும் கோஸு பொட்டேட்டோலாம் போட்டு மிக்சடு வெஜிடபிள் கறி இருந்தது. இது வந்து சாம்பார். அப்புறம் ஒரு டொமேட்டோ ரைஸ் மாதிரி ஒரு ரைஸ் பண்ணியிருந்தார். அங்கே இருக்கிறது இது வந்து கோபி மஞ்சூரியன். அப்புறம் தயிரும் இருந்தது. ரொம்ப ரொம்ப டேஸ்டியாக பண்ணியிருந்தார் எல்லாமே. இங்கே வந்து சாலடும் இருந்தது. அதாவது இவன் என்ன பண்ணிட்டானா, நம்ம புக் பண்ணின உடனேயே நம்மளுக்கு என்ன மாதிரி ஃபுட் வேணும் என்னங்கிறத கேட்டுக்கிறா. நம்மளுக்கு வந்து கேரளா ரைஸ், மட்டா ரைஸ் வேணுமா, ஒயிட் ரைஸ் வேணுமான்னு. நான் வந்து ஒயிட் ரைஸ் ப்ரிஃபர் பண்ணியிருந்தேன். ரொம்ப ரொம்ப டேஸ்டியாக இருந்தது. நான் எதிர்பார்க்கவே இல்லை ஷிப்பில் வந்து இவ்வளோ டேஸ்டியாக குக் பண்ண முடியும்னு. இந்த பையன் வந்து சமைச்சு கொடுத்தது வந்து அவ்வளவு நல்லா இருந்தது. ஆக்சுவலாக என்னால் நம்பவே முடியல இவ்வளவு நல்லா இருக்குன்னு. அவ்வளோ சூப்பராக இருந்தது, டேஸ்டியாக. சாப்பிட்டு முடித்த உடனே ஒரு 10 மினிட்ஸில் மறுபடியும் அந்த ஷிப்பு வந்து நம்மளை அழிச்சுன்னு போக ஆரம்பிச்சிட்டார். இப்போ நாங்கள் மறுபடியும் அந்த வில்லேஜ் சைடெல்லாம் போகிறோம். அங்கே வேணும்னா நீங்கள் அங்கே இறங்கி கூட பார்க்கலாம். ஆனால் நான் இறங்கலை. நான் இறங்குறது ஏறுறது எல்லாம் இங்கே விழுந்துடாமல் இருக்கணுமேனு எனக்கு ரொம்ப பயம். எங்கள் ஹஸ்பண்டு என் கூடயே இருந்தார். ஆனால் இங்கேருந்து நம்ம எல்லாத்தையுமே பார்க்கலாம். கல்லெல்லாம் பாதை மாதிரி கட்டியிருக்கா, ஸ்டெப்ஸ் கூட இருக்குது. அது வழியாக நடந்து வந்து வாத்துக்கு போகிறதுக்காக. ஏன்னா அந்த பக்கம் பூரா ஃபீல்ஸாக இருக்குது. இது வந்து ஒரு யூனிக் எக்ஸ்பீரியன்ஸ் தான் சொல்லுங்கள். அவளே போட்டின்னு போகிற பாருங்கோ. இந்த பாதை வழியாக தான் நடந்து போகிறா வீட்டுக்கு வரலாம். உங்களுக்கு வேணும்னா நீங்கள் கூட முள்ளமாக நடந்து போகலாம். உங்கள் போட் அங்கே நின்றுக்குன்னா. ஆனால் இட் இஸ் நாட் அட்வைசபிள். அவளுக்கு வந்து நல்லா பழக்கமாக இருக்குது. நம்மளுக்கு காலி சறுக்கிடுத்துன்னா நமக்கு கஷ்டம் இல்லையா. சிபி இது ஏதா பீச் ಈ ಬ್ರಿಡ್ಜ್? ஆனோ இது வந்து ஒரு புதிய பிரிட்ஜு. இன்னும் கம்ப்ளீட் ஆகலையா. டிரான்ஸ்போர்ட்டிங்காக தான் இருக்கும்னு நினைக்கிறேன். இதுக்கு அடியால் போகிறது பாருங்கோ. We are also crossing the bridge underneath. இது வந்து ஸ்போர்ட்ஸ் அகாடமி ஆஃப் கேரளா. இங்கே வந்து 6 மணிக்கு மேலே போட் எடுக்கக்கூடாது, அந்த ஃபிஷ்ஷிங் பண்ணுறவாளுக்கு தொந்தரவாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அதனால் இப்போ நிறுத்த போகிறோம். நாங்கள் வந்து we are going to have our கொஞ்ச நாளைக்கு அப்புறம் டின்னர். இது வந்து நேஷ்னல் சென்டர் ஆஃப் எக்ஸலன்ஸ்னு போட்டிருக்கு. இங்கே வந்து நிறைய பேர் ட்ரெயின் பண்ணுற இந்த மாதிரி நிறைய ஸ்போர்ட்ஸுக்கு. டின்னருக்கு வந்து சப்பாத்தி இருந்தது, தால் இருந்தது, பொட்டேட்டோ கறி இருந்தது. அதுக்கப்புறம் இது பன்னீர் கறி இருந்தது. டேஸ்ட்டுன்னா அவ்வளோ சூப்பர் டேஸ்ட்டுங்க. 5 ஸ்டார் ஹோட்டல் டேஸ்ட்டை வரையும் நல்லா இருந்தது. அவ்வளோ நல்லா பண்ணியிருந்தார் இந்த பையன். இந்த டின்னர் சாப்பிட்றதுக்கு முன்னாடியே எங்களுக்கு வந்து ஒரு 1/2 hour டைம் இருந்தது. நான் அதில் வந்து முள்ளமாக இறங்கிட்டு பக்கத்தில் இருந்த ஒரு குட்டி கோவிலில் போய் தரிசனம் பண்ணிவிட்டு வந்தேன். இப்போ நாங்கள் படுத்துக்கிறதுக்காக எங்கள் பெட்ரூமுக்கு போயிட்டோம். கொஞ்சம் எங்களை வந்து ஃப்ரெஷ்ஷான பண்ணிட்டு பெட்ரூமில் போய் படுத்துன்னு தூங்கிட்டோம். இங்கே வந்து இங்கேயும் ஏசி இருந்தது. அதுக்கப்புறம் ஒரு சின்ன கபோர்ட் மாதிரி ஒன்று இருந்தது. அது வந்து கீழே இருக்கிறது தான் பெட்டு.
அட்டாச் டாய்லெட் இருந்தது, சௌரியமாகவே இருந்தது. காத்தால ஒரு 6-6:30 மணிக்கு நாங்கள் எழுந்து எங்கள் ட்ரெஸ் எல்லாம் சேஞ்ச் பண்ணி கொஞ்சம் ஃப்ரெஷ்ஷன் பண்ணிவிட்டு மறுபடியும் வந்துட்டோம். அதுக்குள்ளேயே அவர் வந்து போட்டை ஸ்டார்ட் பண்ணிட்டார். மார்னிங் வந்து ரொம்ப ரொம்ப நல்லா இருந்தது. இங்கே எக்கச்சக்கமான பேர்ட்ஸு அங்கே பார்க்க முடிஞ்சது. எல்லாம் நீங்கள் பாருங்க எப்படி ஸ்விம் பண்ணின்னு வருதுன்னு. நல்ல கீழே பறந்து வந்து டக் டக்குன்னு உள்ளே பார்த்து அந்த ஃபிஷ் அது தெரியறது, அது அப்படியே பிக்கப் பண்ணிடுறது. நிஜமாகவே அந்த சன்ரைஸும் அந்த சன்னோட ரிஃப்ளெக்ஷனும் இந்த பேர்ட்ஸும் அப்புறம் நாய் கூட அதில் அப்படியே ஸ்விம் பண்ணுறது ரொம்ப ரொம்ப நல்லா இருந்தது. எல்லோரும் போட் எடுத்துன்னு சாமான் வாங்குறதுக்காக போனது. பியூட்டிஃபுல் சைட். இந்த இடத்துல நிறைய ட்ரீஸ்லாம் இருந்தது. இங்கே வந்து எக்கச்சக்கமான பேர்ட்ஸு. இதுதான் கேலரி. இந்த கேலரியில் தான் அந்த வெள்ளம் களி நடக்கும்போது அதாவது அந்த போட் ரேஸு, அது வந்து ஸ்னேக் போட்டு தான் அந்த மாதிரி போட் ரேஸ்க்கு போவாள். அது வந்து சுண்டன் வெள்ளம்னு சொல்லுவாள். இதில் வந்து அந்த விஐபிஸ்லாம் உட்காந்து பார்க்கறதுக்காக இந்த கேலரி அது. பாருங்க, I should say that this is a bird watcher's paradise. It's a thick bush. How organized it has grown, huh? இதோ அங்கே பாருங்க, கல்லால் பாதை மாதிரி கட்டியிருக்கா, ஸ்டெப்ஸ் கூட இருக்குது. அது வழியாக நடந்து வந்து ஆற்றுக்கு போகிறதுக்காக. ஏன்னா அந்த பக்கம் பூரா ஃபீல்ஸாக இருக்குது. இது வந்து ஒரு யூனிக் எக்ஸ்பீரியன்ஸ் தான் சொல்லுவேன். இந்த பக்கம் பூரா தண்ணி, அந்த பக்கம் வயல், இது நடுவில் வந்து அவளை கட்டி வச்சுருக்கிறது அந்த சின்ன ஒத்தையடி பாதை மாதிரி இருக்குது. அது வழியாக நடந்து போகிறது இந்த அக்ரிகல்ச்சர் ஒர்க்கர்ஸ் எல்லாம். ரொம்ப தூரம் இருக்கிறத கூட நான் உங்களுக்காக காமிச்சிருக்கேன். இது கூட ஜூம் ஷாட் தான். அந்த பக்கம் பார்த்தீங்கன்னா நல்ல வயல்லாம் இப்போ நல்லாவே தெரியறதுன்னு நினைக்கிறேன். ஸோ யூ ஜஸ்ட் இமேஜின், இந்த பக்கம் பூரா தண்ணி, அந்த பக்கம் ஃபீல்ஸு. அண்ட்
அண்ட் இந்த பக்கம் வந்து பீப்புள் சின்ன சின்ன வீட்டில் இருக்கா. அவளுக்கு ஏதாவது தேவைன்னா அவள் வந்து சின்ன போட் வச்சுட்டு இருக்கா. அந்த போட்டில் வந்து அந்த பக்கம் பாசாருக்கு போய் சாமான் தான் வாங்கிக்கிறா. இதை கேட்கும்போது நம்மளுக்கு ரொம்ப தட் இஸ் அதிசயமாக இருக்குது எனக்கு. எப்படி வந்து இந்த போட்டை அவள் வந்து தொலைவி போய் அங்கே போய் எல்லாம் வாங்கிட்டு வர முடியும் அப்படின்னு. ஏன்னா நம்மளுக்கு வாசலில் ஒருத்தர் வந்து இப்போ பிளிங்கிட் மாதிரி 10 நிமிஷத்தில் கொடுத்தாலே நம்ம வந்து வேலை செய்யறதுக்கு சலிச்சுக்கிறோம். சி ஹவு ஹார்ட் ஒர்க்கிங் தீஸ் பீப்புள் ஆர். பாருங்க, நல்ல ப்ளூவாக இருக்குது வாட்டர். அது டெப்த்தும் கொஞ்சம் ஜாஸ்தியாக இருக்குது. அந்த பேர்ட்ஸ் எல்லாம் சரியாக நம்மளை என்னால் பிக்கப் பண்ண முடியல. ஆனால் நிஜமாகவே ரொம்ப ரொம்ப அழகாக இருந்தது. இதுக்கப்புறம் இதோட எங்களோட ஜேர்னி வந்து கொஞ்சம் நேரத்தில் வந்து அவர் எங்களை கொண்டு போய் விட்டுருவார். நாங்கள் பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்டுட்டு காரில் ஏறி போக வேண்டியது தான். இன்னும் கொஞ்சம் நேரம் கூட தான் இருக்குது. இந்த மார்னிங் டைம் வந்து ரொம்ப ரொம்ப அழகாக இருந்தது. எங்கள் போட்டு கிட்டக்கே பறந்து பறந்து வந்தது அந்த பேர்ட்ஸ் எல்லாம். Can you see? Just sitting on it. Yeah. Waiting for his prey. ஒரு குட்டி கலர்ஃபுல் பேர்ட் வந்து அதுக்கு மேலே உட்காந்துருக்கு. அங்கே வந்து ஒரு சின்ன போட்டுக்கு மேலே ரொம்ப அழகாக இருந்தது. இதில் வருது. குருவியை கூட குடிச்சுடுது. See, there is one. It looks like a duck. There's a crow here. அதெல்லாம் க்ரூ இல்லைண்ணா, பிஜியன் மாதிரி இருக்கு அந்த டைப்பில். இந்த குட்டி அழகான பையனோட ஃபோட்டோ பாருங்கோ. சமத்து பையன், நல்லா சமையல் பண்ணுறார். தேங்க்யூ அச்சல். என்னடி வரை தாண்டி வந்தோம், எப்போ வந்தோம்னு கொஞ்சம் சொல்லுங்களேன் ப்ளீஸ். We boarded the boat at Alapi Boat Jetty on Pampa River. We have now come to the end of Pampa River because it has joined Vembanad Lake. And Vembanad Lake connects Cochin as well as Kottayam. தேங்க்யூண்ணா.
இப்போ வந்து எங்களுடைய இந்த போட்டில் இருக்கிற ஜேர்னி வந்து ஒரு மாதிரி முடிவுக்கு வந்துட்டு அவர் வந்து முள்ள அங்கே ஸ்டாப் பண்ணுறார். ஸ்டாப் பண்ணிவிட்டு இதை வந்து கட்டி வச்சுட்டு நாங்கள் பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்டுட்டு காரில் ஏறி அடுத்த டெஸ்டினேஷனுக்கு போக வேண்டியதாக முள்ளமாக இதை வந்து ஸ்டாப் பண்ணிட்டார். இப்போ வந்து அது வந்து போயிடாமல் இருக்கணும் இல்லையா, ஃப்ளோட் பண்ணி, அதனால கயிறு எடுத்து கட்டிட்டு நாங்கள் பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்டுட்டோம். பிரேக்ஃபாஸ்ட்க்கு வந்து இட்லி, சாம்பார், சட்னி, டீ தான் இருந்தது. நாங்கள் வந்து இப்போ எங்கள் பிரேக்ஃபாஸ்ட் முடிச்சிட்டோம். இந்த பிரேக்ஃபாஸ்ட்டு ரொம்ப நல்லா டேஸ்டியாகவும் ஹெல்த்தியாகவும் இருந்தது. அதுக்கப்புறம் நாங்கள் வந்து முள்ள அந்த போட்டை விட்டு இறங்கி எங்கள் காருக்கு போயிட்டோம். இங்கே வந்து ஒரு நோட்டீஸ் வந்து கொடுத்துருக்கு. இந்த போட் பற்றின இன்ஃபர்மேஷன்லாம், அதாவது ரெகுலேஷன்ஸ், ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ்க்கு அக்கார்டிங்காக நாங்கள் வந்து இப்போ காரில் போயின்ட்டுருக்கோம். அடுத்த டெஸ்டினேஷனுக்காக நாங்கள் வந்து போயின்ட்டுருக்கோம். ரியலி வி ஹேட் அ பியூட்டிஃபுல் ஜேர்னி இந்த போட் ஹவுஸ். ரொம்ப நல்லா இருந்தது. ரொம்ப எக்ஸைட்டிங்காகவே இருந்தது. உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா ப்ளீஸ் லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். மீட் யூ இன் another வீடியோ. தேங்க்யூ.